இந்த 12 பண்டிகைகள் மரபு வழியாக என்று குறிப்பிட்டேன். இந்த மரபிலும் மாற்றம் உண்டு. இந்த மரபும் முதலில் வைணவத்தில் இருந்து வருகிறது, சிவத்திலிருந்து தொடங்கி வைணவத்திற்கு சென்று பிறகு சைவத்திற்கு வருகிறது. இது மாதம் மாதம் நாம் கொண்டாடுவது அத்தனை பேருக்கும் உரிய ஒன்று. சமயம் பொருட்டில்லை, நமக்கு தமிழ் மரபுதான் பொருட்டு. அப்படித்தான் நாம் அந்த பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருந்தோம். ஆனால் திருப்பாவையை எடுத்து பார்த்தீர்களானால் திருப்பாவையில் பாடுகிற பாட்டில் இந்த நோன்பு இருப்பதையே பண்டிகை என்பதாக ஆண்டாள் பாடியிருக்கிறார். அவர்கள் கொண்டாடுகிற அந்த பண்டிகை என்பது இதே குறித்த நாளை அவர்கள் கொண்டாடினார். பிறகு அது மரபு வழியாக முருகனுக்கு மாறியது. தைப்பூசம் சைவத்தில் தொடங்கி வைணவத்திற்கு சென்று பிறகு கௌமாரத்திற்கு வருகிறது. அதை தைப்பூசமாக கொண்டாடினார். காலம் கடந்து சென்றது. 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வள்ளலார் அதை எடுத்தார். அந்த குறிப்பிட்ட தைப்பூச நாள்தான் பண்டிகை என்பது போல சமரச சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். இவை அத்தனையும் இப்ப தலைப்பு வருகிறேன். இறை உணர்வா அல்லது இன்ப நுகர்வா? இன்ப நுகர்வு என்ற சொல் பொதுவாக இந்த இடத்தில் பண்டிகைகள் என்றால் தீபாவளி பண்டிகை என்பதாகத்தான் பெரும்பாலும் முதலில் வைத்திருக்கும். அதனால்தான் சொல்கிறேன், தமிழர் மரபில் இருந்த பண்டிகைகள் ஒன்று, மற்றவர்கள் இடத்தினுடைய பண்பாடு தாக்கத்தினால் வந்த பண்டிகைகள் சில உண்டு. அதுதான் உண்பான் இரவுகள். சிவராத்திரி நாம கொண்டாடுவது கிடையாது, தமிழர் மரபில் இல்லை. ஆனால் இன்னொரு இடத்தில் வந்ததை நாம் கொண்டாடுகிறோம். அதே போல நவராத்திரி என்கிற ஒன்பாடி இரவுகள் நம்முடைய கிடையாது, சாக்கத்தை அடியொற்றி பின்னால் வந்தது. திருமூலர் பாடிய 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த அந்த பண்டிகைகள் நோன்புகள். அவை நோன்புகள் அல்ல, பண்டிகைகள். அவை அத்தனையும் நோன்புகள், பண்டிகைகள் அல்ல. ஆனால் இந்த பண்டிகைகளைத்தான் நாம் பின்னாளில் பொதுவாக நோன்பு பண்டிகை என்ற அத்தனையும் எடுத்துக்கொண்டாலும் அவை கூட எடுத்துக்கொண்டாலும் இன்ப நுகர்வு என்ற சொல்லி இந்த 2 சொற்கள், அதில் இன்பம் என்பது வேறு, மகிழ்ச்சி என்பது வேறு. புறத்தால் பெறுகின்ற ஒன்றுதான் மகிழ்ச்சி, அகத்தால் பெறுவதுதான் இன்பம். இன்பம் என்பது நிலைத்து இருக்கக்கூடியது. தீபாவளி கொண்டாடுகிறோம், மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நாள் கடந்து விட்டால் வாங்கிய கடனை கட்ட வேண்டுமே என்று துன்பம் வந்துடும். அப்ப எப்படி நிலையான இன்பம் பெறும்? இன்பம் என்பது நிலையான ஒன்று. நீங்க இன்பம் என்று சொன்னாலேயே அது இறை சார்ந்ததாக இருக்கும். அடுத்தது இறை உணர்வு என்ற சொல்லில் இறை என்பது ஆண்டவனை வழிபடுவது, கடவுளை வழிபடுவது மட்டுமல்ல, இறை என்பது இயற்கை என்ற ஒன்றும் அதில் இருக்கிறது. பண்டிகை என்பது கூடியிருந்து குளிர்வது. 100 அக்கார் அடிசில் தடத்தில் கொண்டு போய் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டாள் இறந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்கிற ராமானுஜர் அந்த அக்கார் அடிசலை செய்து கொடுக்கிறார். ஆகவே ஆண்டாளுக்கு அண்ணன் 100 ஆண்டுகள் கழித்து பிறகு பிறந்த ஒருவரை ஆண்டாளுக்கு அண்ணா என்று அழைக்கக்கூடிய மரபு ஏன் வந்தது என்றால், அதை இறைவனுக்கு முழுமையாக படைத்து அந்த இறைவனை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வந்தது. அடுத்ததாக இந்த 26வது பாடல் திருப்பாவை, அதிலும் கூட இந்த கூடார வழியை கொண்டாடுகிறவர்கள் என்ன காரணத்திற்காக கொண்டாடுகிறார்கள் என்பதில் பின்புலம் ஒன்று இருக்கிறது. வர்ணனை மட்டுமே கருதி கொண்டிருந்த காலத்தில் வர்ணன் தான் இறந்தவன் என்ற நிலையில் கண்ணனுக்கு வந்து சேர்க்கிற போது கண்ணனாக மாற்றி அளிப்பதுதான். அதனால்தான் அவன் மலையை தலைவராக பிடித்தான். பழைய உணவை கண்ணனுக்கு படைத்து விட்டு பிறகு மற்றவர்கள் உண்ண வேண்டும் என்பது இறைவனை முன்னிலைப்படுத்தித்தான் அந்த உணவே வந்தது. அது மட்டுமல்ல, அது இயற்கை சார்ந்த ஒன்று. மழை, நீர், நெருப்பு இவை எல்லாமே அதுதான். இயற்கையை போற்றி பாதுகாப்பது, இயற்கையாக கண்டெடுப்பது, இயற்கையை காப்பாற்றுவது, இந்த நிலைகளை தான் முன்னோர்கள் பண்டிகை என்று கொண்டாடினார்கள். பண்டு ஈகை ரொம்ப சொன்னார். எங்களுடைய கம்பன்களை குறைஞ்சவர் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர். அவரது ரொம்ப அழகாக இருக்கு. தொடக்கத்திலே பண்டு ஈகைனார். அந்த ஈகை பற்றி தான் சொல்ல வருகிறேன்.
ஒருவர் அன்புக்குரிய ஒருவர் வந்து அவருடைய மரணித்த பிறகு அவர் சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்துக்கு போன போது அந்த ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் தினமும் 2 வேளைகளும் ஆலயத்துக்கு செல்கின்றேன், அதனால்தான் எனக்கு இந்த சொர்க்கம் கிடைத்ததோ அப்படின்னு அவர் சொன்னார். 2 வேளையும் நான் என்னுடைய வாழ்நாளில் ஆலயத்துக்கு செல்வதால் தான் எனக்கு சொர்க்கம் கிடைத்தது அப்படின்னு சொன்னோடனே அங்க இந்த கணக்கெல்லாம் வந்து எழுதியிருப்பாரு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, யாரு நம்ம சுப சங்கர் சேகரவர் எல்லாருக்கும் அப்துல் சாப்பிடுவாரு. அங்க வந்து அவர் சொன்னார், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நீங்க ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு வேளை ஆலயத்துக்கு செல்லவில்லை, அதனால தான் சொல்றோம். என்ன இது? இதை கேட்டோம்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு வேளை ஆலயத்துக்கு செல்ல அதனால சொல்லுமா அப்படின்னு சொன்னார். ஒரு மார்கழி மாதம் முன்பதி காலம் அதிகாலை விடவிட குளிருது. அந்த நேரத்தில் ஆலயத்துக்கு செல்லலாம் என்று வீட்டு வாசல்ல வந்தீங்க. வாசல்ல வந்தப்ப ஒரு பூனை உண்டு, அந்த பூனைல நடுக்கி கொண்டு இருந்தது. அதோட உயிர் 2 நேரமும் போகும், எப்போ வேணா வெள்ளடிக்கும். அதனால அந்த நேரத்தில் அது போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல என்ன படிச்சுன்னா, அந்த வந்து ரொம்ப அன்பாக அந்த குட்டி பூனையை எடுத்து மார்போடு அடைத்து தன்னுடைய மார்பினுடைய அந்த வெப்பமானது அந்த பூனைக்கு சென்று அது உடனே துள்ளி குதித்து அழகாக ஓடியது. அந்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு நேரமாகிவிட்டது, நீங்கள் ஆலயத்துக்கு செல்லவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஈகை குணம், பண்பு ஈகை, இப்படிப்பட்ட ஒரு ஈகை குணமும் ஒரு அன்பும் இருந்தால்தான் நீங்கள் இந்த சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால், இது இந்த இன்ப நுகர்வு என்பது எனக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு மட்டும் இல்லை, யாருக்காக நான் செய்கிறேனோ அவருக்கும் தான் அந்த இன்ப நுகர்வு செல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் நாம் எதிர்பார்க்கிறோம். மனிதன் அதாவது ஒரு கல்லை உளியால் எடுத்து அதை சிற்பமாகவும் மாற்றலாம், கல்லை உளியால் சிற்பமாகவும் மாற்றலாம். அதே போலத்தான் ஒரு மனிதனை ஒரு பண்பட்ட மனிதனாக மாற்றுவது இப்படிப்பட்ட ஈகை குணமும் மனிதநேயமும் தான், இல்லையா? அந்த நேரத்துல அதே கல்லை எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு கல்லை எடுக்கிறீங்க, எல்லாருமே காலம் என்பது கல், காலம் என்பது கல். அந்த காலம் என்ற கல்லில் நீ செதுக்கப்படும் போது நீ சிற்பியாக, அதாவது காலம் என்ற கல் செதுக்கப்படும் போது நீ ஒரு சிற்பமாக மாறுகிறாயா அல்லது உடைந்து போகின்ற துகள்களாக மாறுகிறாயா? இதான் வாழ்க்கையில் கேள்வி. இந்த வாழ்க்கையில நீ காலம் என்ற கல்லாக நீ இருந்தால் நீ சிற்பமாகவும் மாறலாம், சிதறுகின்ற கல்லாகவும் மாறலாம். எப்படி? சிதறுகின்ற கற்களுக்கும் ஒரு அதுக்கான ஒரு பலமும் அதற்கான ஒரு வேல்யூ உண்டு. எப்படிப்பட்ட கல்லாக இருந்தால்? வைரக்கல்லாக இருந்தால். அப்படி வைரக்கல்லாக மாற்றுவதற்கு நமக்கான ஒரு வைர நெஞ்சம் வேண்டும். அந்த வைர நெஞ்சத்தை இன்ப நுகர்வு அளிக்கும் என்று கூறி இன்ப நுகர்வே இறை உணர்வு என்பது வெறும் இறை வழிபாடும் அதன் சடங்குகள் மட்டுமே என்பது நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இறை உணர்வு என்பது நமக்கு அன்பு, கருணை, ஆனந்தம் முதலிய அனைத்தும் அந்த இறை உணர்விலே நம் உள்ளடங்கிவிடும். பக்தி, சரணாகதி, தாழ்மை, நன்றி உணர்ச்சி ஆகிய அனைத்துமே அந்த இறை உணர்விலே வந்து அடங்கிவிடுமே தவிர பக்தி என்பதை இறை வழிபாடா என்பது அல்ல. இங்கு பட்டிமன்றம் இறை உணர்வா என்பதை தான் பேசுகின்றேன். அப்பொழுது இந்த சரணாகதி தத்துவம், தாழ்மையாய் நடந்து கொள்வது, நன்றி உணர்ச்சி, பொங்கல் விழாவை நன்றி செலுத்தும் விழா பண்டிகை என்றுதானே சொல்கின்றோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், பின் முண்டு கழித்திருப்பர் நிந்தனை செய்வோம் என்றார் அல்லவா பாரதியார். அத்தகைய உழவுக்கும் தொழிலுக்கும் அதற்கு காரணமாக நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய இறைவனான அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துவதும் அந்த உழவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்தும் பண்டிகையாகத்தான் அதை கொண்டாட வேண்டும். நாம் பொதுவாக நாம் அடுத்த தலைமுறையினருக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், பல ஆண்டுகளாக பண்டிகைகள் என்றால் இன்ப நுகர்வு, இன்பமாயிரு, காலையில எழுந்துக்கோ, புது படம் ரிலீஸ் ஆனா போய் பாரு, டிவியில பட்டிமன்றம் போட்டா பாரு, உனக்கு இன்பமான வேலையெல்லாம் என்னெல்லாம் இருக்குமோ அதை எல்லாத்தையும் பண்ணு, லீவு விட்டாச்சு பாட்டுக்கு போய் விளையாடிக்கிட்டு. இந்த மாதிரியான ஒரு இன்ப நுகர்விலேயே நம் சமுதாய கட்டமைப்பானது வளர்ந்து கொண்டே இருப்பதனால் இறை உணர்வு தான் பண்டிகைகளுக்கு வித்திட்டது. அதற்காகத்தான் பண்டிகைகள் நமக்கு வழிவகுத்து சொல்லப்பட்டன என்பதையே யாருமே வீட்டில் இருக்கும் பெரியவர்களோ மற்றவர்களோ எடுத்து கூறுவதே இல்லை. நாம் சொன்னால் தானே அடுத்த தலைமுறைக்கு அது தெரியும். பண்டிகைகள் என்றால் இன்ப நுகர்வு. இன்ப நுகர்வு ஐயா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும், இன்னொருத்தருக்கு ஒன்று பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச இன்பத்துல நாட்டத்தை நீ செலுத்த அன்னைக்கு அப்படின்னு சொன்னா அது பர்மனன்ட்டும் இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு பிடிச்சமானதை பண்ணுவேன், மறுநாள் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கை தேடலுக்கான ஓட்டத்துக்கு நீ போய்கிட்டே தான் இருக்கணும். ஆனா நிரந்தரமான இறை உணர்வை நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு பண்டிகைகளை பற்றி
இறை உணர்வு தான் பண்டிகைகள் என்பதை சொல்ல வேண்டும். விரதங்கள் எல்லாமே சுய கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு வரணும். இதெல்லாம் தான் இறை உணர்வை சார்ந்த விஷயங்கள். அதனால என்ன பண்றான், எல்லாருக்கும் அந்த நேரத்துல பிரியாணி பண்ணி எல்லாம் கொடுக்குறான். கிறிஸ்தவ மதத்துல இருந்தாக்கா அன்பே வெள்ளமாய் பிறந்த இயேசுக்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் அன்னைக்கு பரிசு கொடுக்குறாங்க. அதாவது அன்பை பகிர்தல். அன்பை இப்போ எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், அந்த அன்பை நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டேன். பரிசளிக்கின்ற நிகழ்வெல்லாம் நடக்குது. அந்த ஈஸ்டர் அன்னைக்கு உயிர்த்தெழும் நாளுக்கு நன்றி செலுத்துறாங்க. எல்லாமே இறை உணர்வு என்பது வெறும் வழிபாடு மட்டுமோ சடங்குகள் சார்ந்ததோ மட்டும் கிடையாது, உணர்வுகளும் சார்ந்த விஷயங்கள் தான். அடுத்தது சிறு தெய்வங்கள். கிராமத்துல எடுத்துட்டீங்கன்னா தீ விதைத்தல், உழைப்பாரி கட்டுதல். அம்மா போட்டுடுச்சுன்னா நீங்க எவ்வளவு பெரிய படிச்சவங்களா இருந்தாலும் கோவில்ல போய் அம்மாளுக்கு வேப்பிலை சாத்தி அபிஷேகம் பண்ணி மஞ்சள் தண்ணி போட்டு நம்ம அந்த அம்மனை வணங்குறோமா இல்லையா? இறை சார்ந்த விஷயம் தானே. கிராமங்களை எடுத்துட்டா மொத்த பண்டிகையுமே கோவிலை சார்ந்த விஷயங்கள் தான் எல்லாமே. சிறு தெய்வங்களான ஐயனாரா இருக்கட்டும், நம்ம கருப்பண்ண சுவாமியா இருக்கட்டும், அந்த எல்லையை காக்கின்ற அந்த கடவுளுக்கு, அவர்களை காக்கின்ற அந்த தெய்வங்களுக்கு நன்றிகளை செலுத்துறோம். எல்லாருமே சொன்னாங்க பண்டங்கள் பிளஸ் ஈகை. அதே கொஞ்சம் மாத்தி சொல்லுவோம், பண்டு பிளஸ் ஈகை சொல்லாம பண்டிகை இல்லாம பண்டிகை நடக்குமா? சொல்லுங்க. அதான் பண்டிகை. பண்டு இல்லைன்னா அவ்வளவுதான், பண்டிகை கிடையாது. இன்ப நுகர்வு அடிப்படையாக இருக்கிறது. நமக்கு இன்பம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாதுங்க. நீங்க திருக்குறளே நான் இல்ல அந்த அறம்பொருள் இன்பம் இடையே நான் சொல்கிறேன். அறம் என்பது நாம் செய்கின்ற தர்மம் அல்ல. அறம் என்பது நாம் செய்கின்ற நல்ல செயல்கள். அதனால் அடுத்தது பொருள் வருது இல்லையா? அந்த நாம் செய்த நல்ல செயல்களால் ஏற்படுகின்ற ஈட்டிய பொருள், அந்த புண்ணியம் என்ற பொருள். இதை அடுத்தது இன்பம் வருது. இல்லாதோடு இன்பத்தை துய்த்து, இன்பம் நடுவில் வருது. இந்த மூன்றாவது பகுதியை அடுத்த பிறகு இந்த இன்பத்தை குவித்து விட்டு பிள்ளைகள்கிட்ட ஒப்படைத்து விட்டு வீடு பேற்றிற்கு இறைவனை சென்று அடைய வேண்டும். அப்ப இன்பம் இல்லாமல் ஏதேனும் நடக்குமா? எல்லாவற்றிலும் இன்பம் இருக்கு. அதற்காக அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், கோவலன். நாம் கோவலனுடைய கதையை நாம் இதுல நம்ம கொண்டு வர மாட்டோம், தேவையில்லை நமக்கு அது கோவலன் கதை. மற்ற பாயிண்ட் எல்லாருமே ஐயா முதல்ல சொன்னாங்க, எதிரணி தலைவர் சொல்லும் போதே இன்ப நுகர்வே எடுத்து அவர் சொன்ன மாதிரி தீர்ப்பையே கொடுத்து விட்டு தான் சென்றிருக்காரு. சில நேரங்களில் அப்படித்தான் திருவருள் நிகழ்த்தும், முதலிலேயே வந்துவிடும். நாம் இறை உணர்வு என்று சொன்ன உடனே நாம எல்லாம் நினைச்சிடறோம்னா, இப்ப இதுல கடவுள் வழிபாடு இருக்கு, இதுலதான் ஆனந்தம், இந்த தலைப்பு தான் கரெக்ட் அப்படின்னு. அதற்கு எதிர்மறையாக இருக்கின்றதுல இன்ப நுகர்வு எல்லாவற்றிலுமே அடிப்படையாக இருக்கிறது. எங்களுடைய தலைவர் அவர்கள் பேசும்போது பண்டிகை பிறருக்கு ஈதல், பண்டங்களை ஈதல் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மரபு வழி சார்ந்து சொன்னார். ஆனா இறை உணர்வோட வாழ்க்கை, நம்ம உணவை எப்ப கொடுப்போம்? இறைவனுக்கு படைச்சிட்டு இறை உணர்வோட தான் அந்த உணவுகளை அடுத்தவர்கள் கொடுப்போம். அது நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம். அதுக்காக தான் நம்ம இறை உணர்வுங்கிற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம். அப்புறம் இன்னொரு நடுவர்கள் சொன்னார், இறை உணர்வு என்பது இறை போன்றது. இறைனா உணவுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. உணவு இல்லைன்னா மனுஷனால வாழ முடியாது. இறை உணர்வு நாம் அனைவருக்கும் தேவை என்பதை அவர் அப்போதே அதான் தராசு எங்க பக்கம் சாதிச்சுன்னு நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன். சேர்ந்த நாள் எங்கன்னா திருவாதிரை ஆறுதல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆறுதல் எங்க பாத்தீங்கன்னா தில்லையில் நடக்கக்கூடியது 10 நாள் நிகழ்வு நடக்கும். இதுக்கு ஆரம்ப காலகட்டத்துல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டிடத்தாக்கத்தில் சேர்ந்து நான் வேலை பார்த்தாரு, கணக்குள்ளே வேலை பார்த்தாரு. ஆனா அவங்க ஒரு கட்டிடத்தாக்க முதல்வர் அப்படி கொண்டாரு, அதனால ஒன்றும் பண்ண முடியல. அதனால விரல் பட்டி ஏதோ பண்றாரு. ஆனா இறை கொண்டு ஒரு மனசு இல்ல. அரிசி மாவுல என்ன பண்றாங்க, அன்றைய நிகழ்வுக்காக ஆறுதல் தரிசனம். எதுக்காக ஆறுதல் தரிசனம்னு பாத்தீங்கன்னா, அவர் நடனம் ஆடக்கூடிய ஒரு நாள். தேவர்கள் பதஞ்சலி முனிவர்கள் இருக்கும்போது பரவச நிலையில ஆடி நிலைக்கு அன்னைக்கு கை வச்சு எழுதி விடுவாங்க. நம்மள பல பேர் எங்க வீட்டுல எல்லாம் நாங்க பண்ணுவோம், நீங்களும் நிறைய பேர் பண்ணுவீங்க நினைக்கிறேன். ஏழுக்காய் கூட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா களி பண்ற வழக்கம் நமக்கு உண்டு. இதெல்லாம் என்ன சேர்ந்தனார், ஒரு வெள்ளமும் அரிசி வச்சு ஒரு களியை கிட்டி அவங்க மனைவி கொடுத்தாங்க. அதை நிவேதியம் பண்ணாங்க. இது என்னப்பா பெரிய நிகழ்வா அப்படின்னு நம்ம கேட்போம். அன்னைக்கு அந்த போறாங்க, அந்த கோயில்ல அது இருந்திருக்கு. எங்க இருக்கு சிங்கி இருக்கு தேடிட்டு வந்து
பார்த்தா சேர்ந்து நான் வீட்டுல வரும். அப்பதான் அதனுடைய அருமை அவர்களுக்கு முடிகிறது. அப்ப இன்ப நுகர்விற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாது. இறை உணர்வு இருந்தா இன்ப நுகர்வு தானாகவே நமக்கு வரும். அந்த தாய்மார்கள் அந்த குழந்தைகளை வளர்க்கறதுனால அந்த சாப்பாடு ஊடுறதுனால ஒரு மன நிறைவு கிடைக்குது. நம்ம குழந்தை சாப்பிடுச்சு குழந்தைக்கு, அது பரவாயில்ல, பசி கொஞ்ச நேரம் தாங்கும் நினைக்கிறோமா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. யாராவது நினைக்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். நினைக்கிறோம். ஏன் அப்படி நினைக்கிறோம்? அப்படி நினைக்கிறதுனால நமக்கு கிடைப்பது என்ன? மன நிறைவு. மன நிறைவு எதுக்காக வருது? மன நிறைவு நமக்கு என்ன கிடைக்குது? மகிழ்ச்சி கிடைக்குது. மகிழ்ச்சி வந்து என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? மகிழ்ச்சி என்ன கிடைக்குது? இன்பம் கிடைக்குது. அப்ப இன்பம் எங்க இருக்குது? பெண்கள் செய்யக்கூடிய செயல்ல, அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய செயல்ல. இதை பார்க்கிற கணவன்மார்கள் இல்ல ஆண்கள் என்ன சொல்றாங்க? பரவாயில்லையே, நம்மளால கூட குழந்தைக்கு சோறு ஊட்ட முடியல, இவன் நல்லா கூட்டுக்கா பாரு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? சோ அப்ப எங்க இருக்குதுங்க இன்பம்? உங்களுடைய செயல்கள்ல இருக்கு இல்லையா? அந்த செயல்களை நீங்க குடும்பத்தை வளர்க்கணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்கு இல்லையா? ஐயா நம்ம சாது இங்க இருக்கிறாரு, சாது. இவர் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய ஒரு மனைவி காரணம் இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த இன்பத்தை அவருக்கு கொடுக்கறதுக்கு யாரு? அவருடைய மனைவி. அந்த மனைவி அப்படி இல்லைன்னா இவருக்கு இந்த இன்பம் கிடைச்சிருக்குமா? இவர் ஒரு சாது இன்னைக்கு புரியுது பாருங்க. நமக்கு எல்லாம் சாப்பாடு போடுறாரு இன்னைக்கு, எதுக்காக அவர் போடணும் இல்லையே? சோ மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல கிடைக்கிறதா பெரிய இன்பம். அதை அவர் செய்திருக்கிறார். அவருக்கு அடுத்ததா பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். பிள்ளைகளை படிக்க வைக்கிறது சாமி படத்துல சாமி இருப்பார், நல்லா படிக்கலாம், கண்ணை குத்துரும். உனக்கு செயல் இல்லை. எப்படி உங்ககிட்ட அந்த செயல் இருந்ததோ அந்த செயல் அந்த பையன் கிட்ட இல்லை. அதனாலதான் அந்த பையன் பாசம் பண்ண முடியாது. இதுதாங்க இயற்கை. இன்பம் வேணும்ன்றதுக்காக நீ முயற்சியே பண்ணாம இருந்தீங்கன்னா, சாமியை மட்டும் கொண்டு இருந்தனா இன்பம் வந்துடுமா? அப்ப இறை உணர்வு வேணுமா? இன்பத்துக்கு தேவையான முயற்சி வேணுமா? சிந்திச்சு பாருங்க. இன்பத்துக்கு தேவையான முயற்சி வேணும். அந்த முயற்சி இருந்தாங்க நம்ம வாழ்க்கையில வாழ முடியும். அந்த முயற்சி இருந்தால்தான் இன்னைக்கு நமக்கு இந்த அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்குது, இந்த அளவுக்கு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த அளவுக்கு நமக்கு சித்தர் நமக்கு சாப்பாடு போடுறாரு. சிந்திச்சு பாருங்க. சோ அப்ப இன்பம் என்பது இறை உணர்வு இருக்கா, நம்முடைய செயல்ல இருக்கா? இதுதான். சோ இறை உணர்வுன்றது இறை உணர்வு உங்களை தூண்டுறதுக்காக ஒரு தூண்டுகோல், அவ்வளவுதான். விளக்கமாக பேசிவிடுவார்கள். அது போலத்தான் எங்கள் அனைவரும் மிக அழகாக தெளிவாக விளக்கிவிட்டார்கள். சரி, என்ன செய்வது? அடுத்து எதிர்களின் கருத்துக்களை குறிப்பிட்டு அதற்கு மாற்று கருத்து கூறலாம் என்று பார்த்தால் அவருடைய கருத்தம் ஒன்றும் பெரிதாக இல்லை, சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. சரி, இனி மனதில் பட்டதை பேசுவோம் என முடிவு செய்து என்னுடைய தொடர்கிறேன். பண்டிகைகள் என்றாலே மகிழ்ச்சி தான். நம் பண்டிகைகள் நம் பண்பாட்டின் அடையாளங்கள். புத்தாடை, சுவையான உணவு, உறவுகளின் சங்கமம் மற்றும் மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொள்ளும் அழகிய தருணங்களாக இவை அமைகின்றன. இந்த இயந்திரமயமான காலத்திலே பண்டிகைகள் நமக்கு புத்துணர்ச்சி ஊட்டி வாழ்விலே வரும் சவால்களை வெல்வதற்கு நமக்கு பெரிதும் துணைப்படுகிறது. நமக்கு விவசாயத்திற்கு ஒரு பண்டிகை, தீமைகளை அழித்ததற்கு ஒரு பண்டிகை என பல பண்டிகைகள் நமக்கு இருக்கு. பொங்கல், தீபாவளி போல இவற்றை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? வீட்டை அலங்கரித்து, வண்ண கோலமிட்டு, புத்தாடை அணிந்து, விளக்கேற்றி, சுவையான உணவு உண்டு, நடனமாடி, விளையாடி, உறவுகளோடும் குடும்பத்தோடும் பொழுதுபோக்கு இடங்களுக்கு சென்று மகிழ்ந்து, இப்படி முழுவதுமாக மகிழ்ச்சியினை சார்ந்ததாகவே இன்ப நுகர்வே அங்கு வெளிப்படுகிறது. பண்டிகைகள் அன்று இறை உணவோடு புத்தாடை அணிந்து யாரும் விரதம் இருப்பதில்லை. எனவே முழுவதுமே இன்ப நுகர்வாகவே கருதப்படுகிறது. எப்பொழுதுமே ஒன்று சொல்வார்கள், ஒரு விஷயத்தை 4 பேர் 4 விதமாக பேசுவார்கள். இன்று எங்கள் அனைவரும் பேசிய இன்ப நுகர்வு என்ற அருமையான கருத்தினை இந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிறார்கள். அந்த 4 பேர் என்றுதான் கண்டு. எனவே இந்த இன்ப நுகர்வினை பண்டிகை என்பது இன்ப நுகர்வு என்பதும் தெளிவாகிறது. அதுக்கு ஒரு தீர்ப்பு எப்படி வரும்
சிலவற்றிற்கு சதவீதத்தின் அடிப்படையிலேயே தீர்ப்பளிக்கிறார். உதாரணமாக நம் பேரவையிலேயே இதற்கு முன் நடைபெற்ற ஒரு பட்டிமன்றத்திலே ஆலயம் செல்வது பக்தியா பரிகாரமா என்று நடைபெற்றது. அதிலே தீர்ப்பு பரிகாரமே என வெளியானது. காரணம், பக்தியோடு செல்பவர்கள் 10%, வேண்டுதல்களும் பரிகாரங்களோடும் செல்பவர்களே 90%. அதுதான் உண்மை. எனவே அந்த சதவீதத்தின் அடிப்படையிலேயே தீர்ப்பு பரிகாரம் வெளியாகும். அதுபோல்தான் பண்டிகைகள் இறை உணர்வு 10%, 90% இன்பம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது நம்முடைய நடுவருக்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் நம்முடைய நடுவருக்கும் நல்லவர், நேர்மையானவர், நீதிமான், நியாயக்கர்மத்தோடு வாழ்பவர். எனவே தீர்ப்பு இன்பமே என அளிப்பார் என்று எனக்கு அந்த சந்தேகம் இல்லை. ஆகவே என்னுடைய திருக்குறளாம் மணியடிக்கும் முன்பு செல்வாரே வெல்வார், மணியடிக்கும் செல்லாதவர் தோற்றே போவார் என என் நண்பர் மணியடிக்கும் முன்பே என் உரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி. புது ட்ரெஸ் கிடைக்கும், புது ஆடை கிடைக்கும் அப்படின்னா பண்டிகை கொண்டாடுங்க. உங்களுடைய மனசாட்சிக்கே விட்டு நண்பர்கள் மனசாட்சிக்கே விட்டுறாங்க. எதுக்காக நம்ம பண்டிகை கொண்டாடுறோம்? இறைவன்பால் அன்புக்கு செலுத்த இறை உணர்வுடன் கொண்டாடுறோம். இன்னைக்கு எனக்கு மோதிரம் கிடைக்கும், இன்னைக்கு எனக்கு ஆடை கிடைக்கும், யாருமே கொண்டாடுறது கிடையாது. அது ஏழையாக இருந்தாலும் சரி, அம்மானியா இருந்தாலும் சரி, தப்பு செய்யற பேமானியா இருந்தாலும் சரி. இதுதான். இதே சமயம் சங்ககால பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா இறை உணர்வு தான் மிகுந்து வருது. அதே பரிபாடல்ல 5வது பாடல்ல 78வது வரிகள் 81வது வரி, யாம் இறப்பவை பொருளும் பொன்னும் போகமும் அல்ல, நின்பால் அருளும் அன்பும் பேரும் மூன்றும் ஒரு இன்ன கடம்பின் ஒளி தாராயே. இதன் பொருள் வெளிப்பட இதுவரை நம்ம இதுக்கு ஒரு மீட்டிங் கொடுத்து என்னுடைய நேரத்தை குறைச்சிக்க விரும்பல. நான் அடுத்த பாயிண்ட், தமிழின தலைவராக தமிழ்நாட்டின் முதல் புரட்சியாளராக திகழ்ந்த எம்பெருமான் திருஞான சம்பந்தர் பெருமான் மயிலாப்பூர் பதிகத்துல மத்திட்ட புன்னையன் அப்படிங்கிற பதிகத்துல திருவிழாவை லிஸ்ட் போடுறாரு. ஐப்பசி மூண விழா காணாதே போதியோ, கார்த்திகை நாள் விழா, திருவாதிரை விழா, தைப்பூச விழா, பங்குனி உத்திர நாள், 18 அட்டாமி நாள், இது போன்ற விழாக்கள் எல்லாம் காணாமல் போகிறாய் என்று பாடுகிறார். எதன்பால் பாடியிருப்பாரு? நிச்சயம் இறை உணர்வானால் மட்டும்தான் அவர் பாடியிருப்பாரு. இன்ப உணர்வு கிடைக்கும்னு அவர் பாடியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் முருகப்பெருமானே அவரார். இன்னொரு கருத்தில் முன்வைக்க தலைப்பட்ட பால கங்காதர திலகர் ஒரு கணபதி பக்தர். இன்னைக்கு நம்ம அங்கங்க விநாயகர் சிலை வச்சு கொண்டாடுறோம்னா அதுக்கு காரணம் அவர் தான். எதற்காக அதை கொண்டு வந்தார்னா இந்துக்களும் ஒன்றிணைக்கும். சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி இஸ்லாமியருக்கு சின்ன இருக்காரு, ஆனா இந்துக்கள் அமைதியா இருக்காங்க. அவங்கள ஒருங்கிணைக்கணும். எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? அப்போ ஏதாவது பண்டிகை மூலம் ஒருங்கிணைக்கணும். அப்ப எப்படிப்பட்ட பண்டிகை மூலம் ஒருங்கிணைக்க முடியும் அப்படி யோசிக்கும் போது அவர் எதன் மீது எந்த இறை உணர்வின்பால் அன்பு செலுத்துகிறார்? விநாயகர் மேல அன்பு செலுத்துகிறார். அப்போ அந்த மராட்டியத்துல அவர் ஆரம்பிக்கிறார். அங்கே சிலைகள் வைத்து அதன் மூலமாக ஒன்றிணைக்கிறார். இங்கே ஒன்றிணைக்க வேண்டும் என்பது இன்பமாக இருந்தாலும் அங்கே அடிப்படை தான் நம்ம முக்கியம். தாய் அடிச்சாலும் அந்த தாயோட இதயத்துல அடிப்படையாக இருக்கிறது அன்பு. அதே போலதான் நம் இன்பத்தை உணர்வதாக இருந்தாலும் அங்கே அடிப்படை தான் நமக்கு முக்கியம். அங்கே அடிப்படையாக இருப்பது இறை உணர்வு மட்டுமே. அடுத்தது நீங்க கேட்கலாம், வேண்டுதல் எழுத்து செய்யக்கூடிய விழா காலங்களில் வேறு குத்துறது, பதிகிடுறது, பல இன்ப வகைகள் செய்யறாங்க. இதெல்லாம் வந்து இன்பத்தில் நுகராதா அப்படின்னு எதிர்த்து கேட்கலாம். அது என் காதல கேட்குது. அப்படி இன்பப் பெறுவதே பிரதானமாக இருந்தால் அதன் விழுது பக்தி எனும் இறை உணர்வால் தான் மட்டும் இருக்கும். அவன் ஒருத்தர் வேல் குத்துறான், ஒருத்தர் நேர்த்து மிதிக்கிறான்னா எனக்கும் உங்களுக்குமாக அவன் மிதிக்கவில்லை. அந்த முருகனுக்கும் சிவபெருமானுக்காக மட்டும்தான் அவன் செய்யறான். ஏன்னா அது இறை உணர்வாங்க. பக்தியால் இறை உணரலாம், பக்தியால் வெளி அழுத்தலாம், பக்தியால் இன்பம் பெறலாம்.
இங்க பக்தி என்பது இறை உணர்வு என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். ஒரு பொழுது இன்பத்தின் உணர்வால் இறை உணர்வை பெறவே முடியாது. ஏனென்றால் அங்கே இன்பம் என்பது தற்காலிகம் மட்டும்தான். நீங்கள் இன்பத்தின் உணர்வு இந்த வருஷம் இறை உணர்வுடன் கொண்டாட அடுத்த வருஷம் அங்கே அதே இறை உணர்வு இருக்கும். எதிர்ப்பு நிலைக்கிறது பொருள் அல்ல, அங்கே இறை உணர்வு நிலைக்கிறது. அதுக்கப்புறம் அருணை முருகன் ஐயா அவர் முதல் வார்த்தையே சொல்லிட்டார், இறை உணர்வு என்பதை இன்பம் தானே என்றார். முதல்ல பார்த்தீங்கன்னா இறை உணர்வு அவ்வளவுதாங்க, அதுதான் அடிப்படை. இன்பம் பெறுவது என்பது அடிப்படை அல்ல, எதன்பால் நாம் எதை பெறுகிறோம் என்பதுதான் முக்கியம். எதை பெறுகிறோம்? இறை உணர்வின் பால் பேரை பெறுகிறோம். எதை கொண்டு? இன்பத்தை கொண்டு. அதாவது இறை உணர்வு என்பதை இன்பம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பண்டிகைங்கிறாரு, பண்புங்கிறாரு. பாவம் அவர் ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்காருங்கிறார், நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டாரு. மூன்றாவதாக ஐயா பாண்டி ஐயா கடைசி வரைக்கும் அவர் பண்டிகை பத்தியே பேசுறாரு. பாவம் ஐயா அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. ஐயா பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. காட்டாங்கிறாரு, நாய்ங்கிறாரு. காத்தா சனீஸ்வர பகவான், நாய் பைரவர். நீங்கள் அடிப்படையில் எங்க கொண்டு போனாலும் அங்கே இறை உணர்வு மட்டும்தான் மிஞ்சும் எஞ்சும் இருக்கும். அதே அது மூலம் பரவாயில்ல. கடைசியில் பண்டிகை பத்தி தான் சொல்லன்னு பார்த்தா முழுக்க முழுக்க தாய் அவர் ஒரு கவிஞர், ஒரு நல்ல கவிஞர், அற்புதமான நூல்களை எழுதியிருக்கார். அதை பத்தி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஒழிய நம்மளோட தலைப்புக்கு கடைசி வரைக்கும் வரல. இதை நடுவ கருத்தில் போடணும். இறை உணர்வு இன்ப உணர்வு என்கிற அந்த நிகழ்வை ஒட்டி பார்க்கிற பொழுது உலகம் என்பது இன்பத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கை என்பது வாழ்க்கை வாழ்வதற்கே வையத்துள் வாழ்வாங்க வாழ்வோம் என்கிற பொழுது வாழ்கிற முறை அந்த முறை ஒவ்வொருவரும் இன்பத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்பம் எங்கே கிடைக்கிறது என்றுதான் நாம் தேடிக் கொண்டிருக்கிறோம். அந்த இன்பத்தை ஒரு நாடி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொருவரும் இன்பம் என்கிற அந்த இறையெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் பார்க்கிறோம். ஆனா இந்த இன்பம் நிலையானதா என்று சொன்னால் இல்லை. அதாவது காத்தாடி மாதிரி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெரியறாலும் வேறு இருப்பாரு. என்ன இயற்கை வந்து எதிரெதிரான நிலைப்பாடுகளை உடையது. இரவு பகல், நன்மை தீமை, இன்பம் துன்பம், உயர்வு தாழ்வு, மேடு பள்ளம், இப்படி இரண்டு நிலைகளை உடையதான் இந்த உலகம். எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவும் நிலையானதும் இல்லை. இரண்டும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அது மாதிரி வாழ்க்கை என்பதும் எப்பொழுதும் இன்பமாகவும் இருப்பதில்லை, எப்பொழுதும் துன்பமாக இருப்பதும் இல்லை. கொஞ்ச நாள் இன்பமாக இருக்கலாம், அடுத்து உடனே துன்பம் வந்துவிடும். அது மாறி மாறி வந்து கொண்டா இருப்பது மாற்றவே முடியாது. ஆகவே இது வந்து மாறாத ஒன்றே மாற்றம் இல்லாதது என்கிற இந்த நிரந்தர இருந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி இந்த உழைப்பதற்கான வாய்ப்பு வந்து சோம்பேறியா இருப்பதற்கான வாய்ப்பு வந்து ரெண்டும் இருக்கத்தான் செய்யும். ஒரு பக்கம் உழைப்பவர்கள் இருப்பார்கள், இன்னொரு பக்கம் சோம்பேறிகள் இருப்பார்கள். ஒரு பக்கம் உயர்ந்தவர்கள் இருப்பார்கள், இன்னொரு பக்கம் தாழ்ந்தவர்கள் இருப்பார்கள். சமுதாயம் என்பது இந்த இரண்டினுடைய இணைந்தாலே தவிர வேறு தனிப்பட்டவர்களை பற்றி இருப்பது இல்லை. அப்ப ரெண்டும் நிறந்து காலதான் இருக்கும். இது இன்பம் என்ற வகையில் நம்ம பார்க்கிறோம். இப்போ திருக்குறள் எல்லாம் சொன்னாங்க. திருக்குறளுடைய நிறைவான குரல் என்ன சொல்கிறது? ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் ஊடி முயங்க தெரியும். இன்பமான வாழ்க்கையோட எல்லை ஏதானே, அதுக்காக தானே ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த இன்பத்தை அதை அப்படியே திருப்பி பார்க்கலாம். ஊடி முயங்க பெரியும் இருந்த பிறகு அப்படியே இல்லறத்துக்கு வாங்க. அறத்துப்பாங்க சொல்லக்கூடிய இல்லறத்துக்கு வாங்க. அங்கே இன்பம் குறித்த பிறகு அப்படியே இல்லறம், அதை பார்த்தா இல்லறம் தொடங்குகிறது. இல்லறம் தொடங்குகிற பொழுது வாழ்க்கை துணைநலம் அமைகிறது. வாழ்க்கை துணைநலத்துக்கு மக்கள் பேர் வாய்க்கிறது. அதே வாழ்க்கை. அப்போ இன்பம் என்பது வாழ்க்கை பரிணாம நிலை வடிவமைத்து கொடுக்கிறது. திருக்குறள் என்பது ஆத்துப்பால தொடங்கி இன்பத்துப்பால முடிஞ்சாலும் சரி, காமத்துப்பால முடிஞ்சாலும் சரி, காமத்துப்பால தொடங்கி அது பொருள் வாழ்க்கையை முடிந்தாலும் சரி, அது எந்த நிலைக்கு பார்த்தாலும் அது ஒரு குடும்ப காப்பியம். அது வந்து குடும்பத்தை வலியுறுத்தி ஒரு காப்பியம் காட்டுகிறது. காமத்துப்பால் சொல்லி அந்த நிறைவான கௌரவத்தை விட்டுவிடக்கூடாது. அதுக்கு அடுத்து இல்வாழ்க்கை தொடங்குகிறது. இல்வாழ்க்கை அடுத்து வாழ்க்கை துணைநலம் தொடங்குகிறது. மக்கள் பெயர் வாய்க்கிறது. இதை இப்படி எடுக்கிற பொழுது அது இன்னும் இன்பம் உடையதாக. இன்பம் என்பது அறத்தினால் வருகிற இன்பம், பொருளினால் வரக்கூடிய இன்பம், காமத்தினால் வாய்க்கக்கூடிய இன்பம், இப்படி எல்லாமே ஒட்டி கிடக்கிறது. பண்டிகை செய்து கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அது இறைவனை வடிவத்தில் இறைவனை நோக்கி செய்கிறோம், இறைவனுக்காக செய்கிறோம் என்று ஆதிசங்கர் அந்த மாதிரி பார்க்கிற பொழுது இன்பங்கள் கொட்டி கிடந்தாலும், இன்ப நுகர்ச்சியை நாம் நாடி சென்றாலும்,
இன்பங்கள் எல்லோருக்கும் வாய்க்க வேண்டும் என்கிற அவா இருந்தாலும் அந்த இன்பங்களை தீர்ப்பதற்கான காரணம் எல்லாத்தையும் இன்பம் ஒரே மாதிரி தீர்க்க முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு படிநிலை இருக்கிறது. அதற்கு அவர்களுடைய வாழ்க்கை நிலை காரணமாக அமைகிறது. அந்த நிலையை கொடுப்பது இறை என்ற உணர்வு. पशुपति सूत्र जग